ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 300 கிராம் பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன். நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுக்கலாம். கூடவே குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சி வைக்கலையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். கரம் மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணா எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனேன், நம்ம ராவாகவே அதை பேஸ்ட் ஆக்கிட்டோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஆனால் அடி பிடிக்கக்கூடாது. நல்லா மூடி வச்சே வதக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிண்டிடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு கிண்டிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ அடி பிடிக்கும். ஆனால் அடி பிடிக்க விடாமல் கலரணும். ஏன்னா மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, மசாலா அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா நல்லா தண்ணிலாம் இல்லாமல் கெட்டியாக திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வேக வச்ச பட்டாணி சுண்டலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சுண்டலை நிறுத்திட்டு மற்றதை நம்ம போட்டுக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை, எண்ணெயும் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை போட்டுடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா சத்துமே அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால் அந்த தண்ணி இப்போ இதிலே ஊற்றிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்ற தான் போகிறோம், அதுக்கு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இப்போ ஏன்னா இது நல்லா கொதிக்கணும், ஒரு 2-3 நிமிஷமாச்சும் கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சுண்டல், அதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சு அதை பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லா திக்காக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிடும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், பட்டாணி சுண்டல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.